சுமேஷ் என்ன பண்ணிட்டு வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாருங்க, இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணிங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20 கிலோமீட்டர் கவர் பண்ணுறது கூட கொஞ்சம் பெரிய விஷயம் தான். எனக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸு போலீஸ்காரெல்லாம் பிடிச்சி பிரித்து மேய்ச்சிருவாங்க. ஏன்னா நான் அவ்வளோ பெருசு பாக்ஸ் அனுப்பிச்சிட்டு அங்கே போகிறேன். எவ்வளோ தூரம் போயிருக்கேன்னா, இப்போ 45 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு திருப்பி வந்திருக்கேன். இப்போ ஒரு 100 கிலோமீட்டர்னு பிடிச்சிக்கலாம். இவ்வளோ தூரம் வர முடியும்னு நினச்சி கூட பார்க்கல. இது என் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ பெரிய பாக்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ இந்த ஸ்கூட்டியில் போகும்போதே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. எப்படிடா போக போகிறோன்னு பார்க்க எப்படியோ போயிட்டு வந்தாச்சு கைஸ். இந்த பார்சலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸோட பார்சல் தான் யூஸ். இப்போ நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸோ அங்கே போட்டிருக்கு 1500 rupees காமிச்சிச்சு. 3 வீலர் போட்டிருக்கு. இப்போ 1500 rupees காமிச்சிச்சு. அவ்வளோ பெரிய பார்சல் நினைக்கவே இல்லை. ஸோ இது ஓரளவு பெரிய பார்சல் தான். ஸோ நான் நினச்சேன்னா 1500 கொடுக்குறதுக்கு நம்மளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாமே, அந்த மாதிரி பார்த்து நினச்சி போனோம் தான். இப்போ 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அந்த காசை நம்ம இப்போ 1000 rupees ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டோம். ஸோ அதான் நம்மகிட்ட காசு பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே வாங்கிட்டு இப்போ ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம். டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் இப்படி பஞ்சு ராப்பிங் நம்மகிட்ட இல்லை. ஸோ இருக்கிற கையை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணி கட்டிட்டு வந்துருக்கோம் பாருங்க. இது இங்கே கட்டிக்கிட்டு இது இங்கே கட்டி இங்கே கொஞ்சம் கட்டி கொஞ்சம் கூட நல்ல வயசு அப்படியே ஆடாமல் அசையாமல் கொண்டு வந்திருக்கேன். நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் யோசி. இப்போது இங்கே பெட்ரோல் அடிக்க நின்றுட்டு இருந்தோம். பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ கிளம்பியாச்சு. இல்லாமல் இப்போது போருக்குள்ளே மாட்டிருக்கிறது அது வேறு பிரச்சனை. போலீஸ் இன்னும் இங்கே தான் அடிக்கிட்டு மட்டும் தான் இருக்குது. போகிறோம், அந்த பிரச்சனை இல்லை. ஓகே.